சரி, ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் இன் டு த டீடைல்ஸ். இப்போ வந்து நீங்க யாரோட ஆரம்பிக்கலாம்? வில் கிவ் யூ த ஃப்ளோர். அலோன்சோ ஆர் அமோரிம், யாரோட ஆரம்பிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? யாரை ஃபர்ஸ்ட் பார்ப்போம்? I will start with Amorim, my நமக்கு favorite. தெரிஞ்சதை போயிருவோம். நினைச்சேன். எதுக்கு? நான் இல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை பேசினா இவனுக்கு ஏதோ தெரியுதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் அலான்சோ கம்மியா பேசுறப்ப சரி பரவாயில்ல ஏதோ ஃபர்ஸ்ட் பேசலாம் விட்டுருவாங்க. அந்த ஒரு தைரியத்துல தான், வேற எதுவும் இல்ல. அது சரி. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் பில்டப், அப்புறம் ஃபர்தர் ஆஃப் த ஃபீல்ட், டிஃபென்சிவ் செட்டப் மூணா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பில்டப் பார்ப்போம். அவங்க மோஸ்ட் ஆஃப் த பில்டப் வந்து சென்ட்ரல் தான். அவங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து 3-4-2 தான் அவங்க ஃபார்மேஷன், சேம் அஸ் லெவர்கூசன். பேக் 3, 2 விங் பேக், சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் 2 பேரு, 2 10 ஆர் விங்கர்ஸ் டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன், ஒரு ஸ்ட்ரைக்கர் அப் ஃப்ரண்ட். ஸோ இதுதான் அவங்க ஃபார்மேஷன். பில்டப் மோஸ்ட்லி சென்ட்ரலா இருக்கும். 3 சென்டர் பேக், 2 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வச்சு பில்டப் பண்ணுவாங்க. விங் பேக்ஸ் மோஸ்ட்லி ஹை அப் த ஃபீல்ட்ல இருந்தா பில்டப் பண்ணுவாங்க. அந்த 3 சென்டர் பேக்கும் வந்து பால் ப்ரோக்ரஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 சென்டர் பேக் யாருன்னா கொன்சாலோ இனாஷியோ, நம்மளுக்கு லிங்கா இருக்க ஒரு பிளேயர் ஒரு 2 வருஷமா, உஸ்மான் டியோமாண்டே அண்ட் மத்தயஸ் ரீஸ். இவங்க 3 பேரும் அந்த லீக்ல பால் கேரிஸ்ல டாப் 5ல இருக்காங்க. விச் இஸ் அங்க ஒரே ஒரு ஸ்டாப் பண்ணி, அப்ப எனக்கு தெரிஞ்சு மேட்டிப்புக்கு பேலண்டியார் கன்ஃபார்மா இருக்குங்கிறீங்க. விடுங்க விடுங்க. இல்ல நான் பேர் பண்றது பார்த்தா நம்ம ரொனால்டினோ மாதிரி கிளம்பிடுவாரு. அதனால எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. கண்டினியூ. பர்சனல் ஒபினியன் எனக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆன் த ஃபீல்ட் மட்டும் இல்ல, ஆஃப் த ஃபீல்ட் அந்த வீடியோஸ், அந்த கோகனட் வீடியோ, அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு வந்து மேட்டுக்கு ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம்னு ஆசை இருக்கு. பட் இங்க சொன்னா அடிப்பாங்க. 3 வருஷத்துல வந்து 3 மாசம் பிச்சில் இருப்பான். இதுக்குதான் நான் சொல்லாம இருந்தேன். So yeah, அந்த 3 சென்டர் பேக் தான் மோஸ்ட்லி பால் ப்ரோக்ரஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அட் டைம்ஸ் வந்து நீங்க பாக்குறப்ப சென்டர்ல ப்ரோக்ரஸ் பண்ண முடியல, டீம் ஹை பிரஸ் பண்றாங்கன்னா விங் பேக்ஸ் டிராப் பண்ணி சென்டர் பேக்ஸ் வந்து விங் பேக்ஸ்ட போவாங்க. விங் பேக்ஸ் வந்து பிவட்டை பார்த்து பிவட் வில் லுக் அப் டு த அட்டாக்கர்ஸ். ஸோ அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சென்ட்ரல், தேவைப்பட்ட ஒயிட் பில்டப் ஹி யூசஸ் போத். ஸோ அதனால 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹை பிரஸ் பண்றப்ப மிட்ஃபீல்ட்ல நம்பர்ஸ் கம்மியா இருக்கு, 2 பேர் தானே இருக்கு. ஸோ அது பேலன்ஸ் பண்றதுக்காக சென்டர் பேக் வந்து ஹி புஷஸ் இன்டு மிட்ஃபீல்ட். நம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டிராப் ஆகி பேக் 3 ஃபார்ம் பண்ணி பார்த்திருப்போம். சென்டர் பேக் புஷ் ஆகி 2-3 ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ ஹை பிரஸ் பண்றப்ப. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பில்டப் இருக்கு. அண்ட் அதுதான் பேசிக்கா பில்டப்ல. ஹையர் அப் த ஃபீல்ட் வந்து விங் பேக்ஸ் வித் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒயிட் ஃபார்வர்ட்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பேசஸ்ல இல்ல அந்த இன்சைட் சேனல்ஸ்ல வந்து தே கெட் த பால் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சைடு ஓவர்லோட் பண்ணிட்டு பால் ஸ்விட்ச் கோஸ் டு தி அதர் விங் பேக். இப்போ டிஃபெண்டர் 1v1ல இது யாரு மாரி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. எந்த டீம் நமக்கு தெரியும், லிவர்பூல் கிளப். இப்பவே இன்சர்ட் பண்ணிக்கிறப்ப கொஞ்சம் எஸ் டைனமிக்கா இருக்கும் அவங்க பிளே. இன்டர் பிளேலாம் நல்லா பண்ணுவாங்க. டிரான்சிஷன்ல ரியலி குட். அதுக்கு வில் லுக் அட் தட் லேட்டர். மூவ்மெண்ட் ஃப்ரண்ட் 3ல செம்மையா இருக்கும். ஒரு வாட்டி நீங்க யாக்கரஸ் இங்க ரைட்ல பாப்பீங்க, அது 10 செகண்ட் கழிச்சு லெஃப்ட்ல பாப்பீங்க, அதுக்கப்புறம் சென்டர் பாக்ஸ்ல இருந்து கோல் அடிப்பான். சோ மூவ்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அடிப்பான்ல கோல் அடிப்பான். தெளிவா சொல்றேன், யாக்கரஸ் கோல் அடிப்பான். இல்ல அதான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பாக்கும்போது நம்ம நுண்ணியஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா தலைவா அடிக்கிறது இல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதான் இல்ல ஆனா ஒரு விஷயம் I have to give it. என்ன பண்றது, ஒரு பக்கம் இங்க இருக்கா, 10 செகண்டுக்கு அப்புறம் அங்க இருக்கா, எல்லாமே கட்டறதா இருக்கு. ஆனா உள்ள அடிக்க மாட்டேங்கிறானே, அதான் நமக்கு பிரச்சனை. ஆமா, ஆனா Amorim will absolutely love Nunes as striker. அது that is dead set. So strikerக்கு opposition or backup அதெல்லாம் எதுவும் இல்ல. Nunes வந்து பெர்ஃபெக்ட்டா செட் டவுன். அண்ட் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு 7-8 வருஷமா ஃபேஸ் பண்ற பிரச்சனை லோ பிளாக் டீம்ஸ். with the use பண்ணி he breaks the low block teams without much issues. அது மெயினா எழுதி வச்சிருந்தேன். பென்ஃபிகாவோட கேம் இருந்தது. அந்த அமோரிம் வந்து லிங்க்ல ஆனதுக்கு அப்புறம் பென்ஃபிகா அண்ட் ஸ்போர்ட்டிங் ஐ திங்க் அந்த கப்போட செமிஃபைனல் தான் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்ல. எல்லா லிவர்பூல் ட்விட்டரும் சேர்ந்து மேட்ச் பார்த்த ஒரு மேட்ச்னா அதான் இருக்கும். எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க. அன்னைக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. So அது கொடுத்துடணும். He went and won 2-1 அந்த கேம் தான். So
அப்ப பென்ஃபிகா மிட் பிளாக் இருந்தாங்க, சம்டைம்ஸ் லோ பிளாக் இருந்தாங்க, பட் தே வர் ஏபிள் டு பிரேக் த்ரூ. ஸோ வைட் பில்டப் யூஸ் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. அண்ட் விங்கர்ஸ் விங் பேக்ஸ் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். விங்கர்ஸ் விங் பேக்ஸ் வந்து நூனோ சான்டாஸ், அவன் வந்து ஒரு ஃபார்வர்ட், ஆனா அவன் லெஃப்ட் விங் பேக்கா விளையாடுவான். ஸோ நீங்க நம்ம ரெக்கார்டிங் முன்னாடி ஒன்று பேசணும். எஸ், அதுக்குதான் நான் இப்ப செட்டப் வச்சு வந்தேன். நீங்க அடுத்த சீசன் லைன் அப் பாக்குறப்ப லூயிஸ் டியாஸ் லெஃப்ட் விங் பேக்கா விளையாடுறதுல பாக்குறதுக்கு ஆச்சரியப்படி இருக்காது. ஏன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது பாத்துறேன். அந்த பையன் சட்டையை போட்டானாலே வெறுப்பாயிரும். நான் லிங்க் பேக் ஆகுது, லெஃப்ட் பேக் ஆகுது, விங்கர் ஆகுது. எஸ், சோ இத முடிக்கிறதுக்கு வந்து அவன் மெயின் பிரின்சிபல் வந்து எனக்கு 5 பேர் டிஃபெண்ட்ல வேணும். அந்த பேக் 3-2 5 பேர் எனக்கு அட்டாக் வேணும். அந்த விங் பேக்ஸ் அந்த 3 2 10s 1 ஸ்ட்ரைக்கர் தேவைப்பட்டா ஒன் ஆஃப் த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் புஷஸ் அப், பட் மோஸ்ட்லி நடக்காது. இதுதான் டிஃபென்சிவ் செட்டப். வந்து அவங்க நம்ம லீக் ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சோம் சொல்லியிருந்தால, அப்போ வந்து அவங்க 3-4 தானே. அந்த 4 வந்து பலீனியா, நூனியஸ், பெட்ரோ பாரோ, நூனோ மெண்டஸ். 4 பேரும் டீம்ல இல்ல. இங்க இப்ப 4 பேரும் டீம்ல இல்ல, அது செகண்ட் செட்டப்ல வருவோம். பட் அவங்க மிட்ஃபீல்ட் வந்து பலீனியா, நியூனஸ், அவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனல் பிளேயர்ஸ். அவங்க வேலை வந்து ஈட் அப் கிரவுண்ட், டாக்கிள்ஸ் பண்ணும், எஃபெக்டிவா இருக்கணும். இது வந்து லிட்டரல் லிவர்பூலோட மிட்ஃபீல்ட். நீ எனக்கு வந்து கிரியேட்டிவா, வைனால்டம் தவிர எனக்கு கிரியேட்டிவ் பிளேயர் வந்து நம்மளுக்கு அவ்வளவா கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஃபபினியோட வேலை வந்து ஈட் அப் கிரவுண்ட், நீ போய் டாக்கிள்ஸ் பண்ணி எனக்கு பால் வின் பண்ணு. அவன் ஒரு ஆளா செஞ்சதை we are doing it 2 other players. ஏன்னா அவன் குவாலிட்டி வந்து அவ்வளவு இருக்கு. So we need 2 players to be able to do the work. And wing backs, aggressive wing backs 2 பேரும் போய் ஃபுல் அது அலான்சோக்கு வருவோம். பட் 2 விங் பேக்ஸ் வித் ஹோல்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரலா will come, பட் அவங்க மெயின் ரோல் வந்து வித் ஹோல்ட் பண்றது. ட்ரெண்ட் ராபர்ட்சன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரிதான். அண்ட் பிரessing வந்து ஒரே நிமிஷம், இந்த விங் பேக்ஸ் இது மட்டும் எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ட்ரெண்ட்டை வந்து இவ்வளவு வருஷமா பாக்குறீங்க, அண்ட் நடுவுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இங்கிலாந்து வந்து 3 at the back ஆடும்போது ட்ரெண்ட்டை விங் பேக்கா ட்ரை பண்ணாங்க ஒரு 2-3 கேமுக்கு. பட் கம்ப்ளீட்டா he looked so out of place அந்த டீம்ல. என்ன பண்றான்னே தெரியல. அதாவது லிவர்பூலுக்கு அதுக்கு முன்னாடி வாரம் தான் ரைட் பேக்கா ஆடி இருப்பான், பயங்கரமா ஆடி இருப்பான். பட் அந்த இங்கிலாந்து கேம்ல அவன் என்ன பண்றான்னே தெரியல. அப்போ நான் என்ன நினைச்சேன், சரி அவன் வந்து இஸ் பிளேயிங் வித் அன்ஃபெமிலியர் டீம்மேட்ஸ், அன்ஃபெமிலியர் பொசிஷன், அதனால. பட் இப்போ நீங்க வந்து ட்ரெண்ட்டை வந்து do you think he'll be a good right wing back? ஏன்னா ஒரு ஃபுல் பேக்குக்கும் விங் பேக்குக்கும் there are different responsibilities, and இந்த சிஸ்டம்ல do you think he'll be a good wing back? It is a question mark. ஏன்னா அமோரிம் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ்ல ட்ரெண்ட் டசன்ட் சூட். நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணி ட்ரெண்ட்டை மிட்ஃபீல்டுக்கு கொண்டு வரலாம்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த சீசன் கிளாப் இருக்கிறப்ப, கிளாப் இல்லாதப்ப எல்லாம் பேசியிருக்கோம். பட் ஹேண்ட்ஸ் டவுன் அமோரிமோட 2 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ்ல ட்ரெண்ட் won't get a position. It doesn't work that way. So Amorim தான் வந்து he has to see how he uses Trent in the right wing back role. எனக்கு வந்து ஒரு விஷயம் I am very strong வந்து Amorim's player development. இது அப்புறமா பேசலாம் வச்சிருந்தேன். பட் I'll say இனாஷியோ, நூனோ மெண்டஸ், இப்போ விக்டர் யாக்கரஸ், மேனுவல் உகார்டே, செமிட்டி, ஜாவ் பலீனியா, மட்டேயஸ் நியூனஸ், இவான் ஃப்ரெசண்டா. இந்த 7 பேர் லிஸ்ட் எனக்கு ஒரு பேர் தான் தெரியாது, 6 பேர் தெரியும். அப்ப எல்லாருமே வந்து பயங்கரமான டீம்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. இப்ப எவனுமே ஒரு லோ லீக் டீம்லயோ எதுலயுமே இல்ல யோசிச்சு பார்த்தா. அண்ட் Wolves reject Gonzalez, பெட்ரோ கொன்சாலஸ். அவனை வாங்கி போன சீசன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆடி 20-25 கோல் அடிச்சான். இந்த சீசன் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல விளையாண்டு இருக்காங்க. சோ அந்த மனுஷனோட பிளேயர் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு டவுட்டே கிடையாது. புடிச்சிட்டேன். செல்சி ஃபேன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து எந்த லைன் அப் வரணும், எவன் எங்க நிப்பான்னு தெரியாம இருக்காங்க. நம்மளுக்கு அடுத்த சீசன் அப்படித்தான். எவனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆன்ஃபீல்ட் செக்டர் ஆகுது, இன்சைட் ஆன்ஃபீல்ட் ஆகுது, ஒண்ணுமே தெரியாது. எவன் வந்து அந்த நிக்கிறானோ அவன் தான் என் பிளேயர் அப்படின்னு. அந்த விஷயத்துல இப்ப ஆன் பேப்பர் பார்த்தா ட்ரெண்ட் அந்த விங் பேக் ரோலு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவனுக்கு மிட்ஃபீல்ட் லாஸ் இருக்குன்னு வந்து இன்டர்வியூல சொல்றான். இந்த அவன் சிஸ்டம்ல இன்வெர்ட் ஆகி சென்ட்ரலா வரான். சோ அதெல்லாம் பாக்குறப்ப விங் பேக்கா கொஞ்சம் கஷ்டம். பட் ஐ ட்ரஸ்ட் இன் அமோரிம்ஸ். ஆயிரமோ வந்து ஏதோ மேனேஜரா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன், வந்தா நடக்க வாய்ப்புகள் இருக்கு.
சோ இப்போ இல்ல என்னோட ஃபாலோ அப் நீங்க சொல்றீங்க வந்து ட்ரெண்ட் as a midfielder வந்து மே நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பலீனியா அண்ட் மேட்டியூஸ் நூனியஸ் தான் மிட்ஃபீல்டரா இருந்தாங்க அப்போ இருக்க ஸ்போர்ட்டிங் டீம்ல. இந்த டீம்ல ஏன் வந்து அண்ட் பிளேஸ் வித் 2 10s 2 10s எஸ். சோ இல்ல என்னோட கேள்வி என்னன்னா ஆமா இல்ல என்னோட கேள்வி என்னன்னா why can't we have எண்டோ ட்ரெண்ட் முன்னாடி சோபோஸ்லை மெக்காலிஸ்டர் கௌதம் பேசாம இருக்கணும். இது ரோஹித் கேட்ட வேண்டிய கேள்வி இது. நான் எதுவும் சொல்லப்பா, நான் வந்து ரோஹித் வெயிட் பண்றேன்ப்பா, நான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க. ட்ரெண்ட் வந்து மிட்ஃபீல்ட் அமோரிம் மிட்ஃபீல்ட் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ப்ரொக்ரெஷன் ஆர் சான்ஸ் கிரியேஷன் ஆர் கிரியேட்டிவிட்டி. அதுக்கு வந்து அமோரிம் மிட்ஃபீல்ட் கிடையாது. அமோரிம் மிட்ஃபீல்ட் இப்ப ஸ்போர்ட்டிங்ல இட் மைட் சேஞ்ச், பட் ஸ்போர்ட்டிங்ல அவன் செட்டப் வந்து என் அட்டாக் வந்து விங் பேக்ஸும் ஃபார்வர்ட்ஸும் பார்த்துப்பாங்க, என் டிஃபென்ஸ் வந்து நீங்க 5 பேர் பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் சென்டர் பேக்ஸ். ஸோ அந்த எப்படி சொல்றது ரெக்வயர்மெண்ட்ஸ்ல ஐ டோன்ட் சி ட்ரெண்ட் இந்த மிட்ஃபீல்ட். இப்ப நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மேபி கழிச்சு அலான்சோட பேசுறப்ப நீங்க அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்ப வந்து அதுக்கு ஒரு வேற ஆன்சர் இருக்கு, ஏன் ஒர்க் ஆகாது, அது வந்து மச் மச் ஸ்ட்ராங்கர் ஆன்சர். பட் இதுக்கு வந்து அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஆங்கிள்ஸா இருக்கட்டும் ஆர் பில்டப், மறந்துட்டேன், அவன் பில்டப்ல ரொம்ப இஷ்யூ இஃபியா இருந்திருக்கான். அந்த ஆண்டனி கார்டனுக்கு சாலா பேக் பாஸ் போட்டப்ப கோல் போய் நியூ கேசல்ல கார்டன் போய் ஸ்கோர் பண்ணான். அந்த மாதிரிலாம் அமோரிம் விளையாண்டா அவ்வளவுதான், கோல் போயிட்டே இருக்கும் பின்னாடி. சோ மொத்தம் பெஞ்ச் தான் இருக்கீங்க ட்ரெண்ட். ஏங்க அவர் வாயில என்னத்துக்கு இதெல்லாம் இம்பாக்ட் இம்பாக்ட் சப் தான் ட்ரெண்ட். ஓகே முடிவாயிருச்சுப்பா. சொல்லல, நான் விங் பேக் தான் சொன்னேன். இம்பாக்ட் சப் தான் இனிமேல் எல்லாரும் அந்த ட்ரெண்ட் ஹைப் எல்லாம் கொஞ்சம் குறைங்க. இல்ல நான் என்ன சொல்லிங்கன்னா அந்த நம்பர் 6 வந்து அதுக்கு தான் சேஷ் என்னை பார்த்தாப்ல எப்படி நான் ஏதாவது சொல்லுவேன்னு தெரியும். அவன் 2 பிளேயர் உள்ள போனாலே வேடிக்கை பாக்குறேன், அவனை தூக்கி கொண்டு நம்பர் 6ல நிப்பாட்டோம்னா அச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நமக்கே தெரியும். டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த 2 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் அமோரிம்க்கு. அண்ட் அவன் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அவுட் ஆஃப் தெம் அந்த ஆன் தி பிட்ச் வந்து இட்ஸ் ரியலி ரியலி ஹை. ஸோ அது வந்து இப்ப பேசுறோங்கிறதுனால ஐ ஆல்சோ ஆட் கிராவன்பர்ச்சும் won't fit in Amorim system. அவன் எதிரிலே ஃபிட் ஆக மாட்டான்யா. அவனை எதுக்கு வாங்கணும்னு தானே தெரியல, நாங்க புலம்பிட்டு இருக்கிறோம். அவன் எதிரிலே ஃபிட் ஆக மாட்டான், அதான பிரச்சனை. எஸ், ஏன்னா அவனுக்கு அந்த டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் இந்த சீசனே பார்த்திருக்கோம். இட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ அவன் அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் வந்து ட்ரெண்ட்டையும் இல்ல கிராவன்பர்க்கையும் இல்ல. But coming to let us come to who will fit into this manager இல்லங்கிறது கரெக்ட் செக்மெண்டா வைப்போம். பட் சோ பில்ட் அப் சொல்லிட்டீங்க, பிட்ச் அப் தி பிட்ச் போறது அப்படினு டிஃபென்சிவ் செட்டப் எப்படி. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு என்ன தெரியுமா சேஷன்ல அமோரிம் கரெக்ட்டா 5 பேர் டிஃபென்ஸ்க்கு 5 பேர் அட்டாக்ல யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு. அப்படிதான் அதுக்கு தான் 10 பேர் கொடுத்திருக்காங்க பிட்ச்ல. நீ சம்பந்தமெல்லாம் 3 பேர் தான் போய் கோல் போடணும், 3 பேர் தான் அட்டாக் பண்ணனும்னா என்ன நியாயம் அது? கரெக்ட்டா மனுஷன் யூஸ் பண்ணிருக்காப்ல. பட் மூவிங் ஆன் டு அலான்சோ, இப்படியே இருந்தா அங்க ஏதாச்சும் தேருமா? புரியல. அங்க ஏதாச்சும் நல்லபடியா இருக்குதா? அலான்சோ பத்தியா தேருமானா எனக்கு क्वेश्चन வேற மாதிரி போச்சு. இல்ல அவர் லீக் வின் பண்ண போறாரு, அவரை பார்த்து தேருமான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் டம்மி லீக் பாவா, அதெல்லாம் வந்து அப்படிதான், அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போதைக்கு நம்ம ஸ்போர்ட்டிங் தான் பெஸ்ட் டீம். ஓகே, ஸ்டைல் ஆஃப் பிளே அலான்சோட்ட அங்கேயே ஆரம்பிப்போம். அதே 3-4-2 தான். ஆனா ரோல்ஸ், பிளேயர் ரோல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பில்ட் அப் ஃபர்ஸ்ட் திரும்ப எடுத்துப்போம். லாப் சைடட் விங் பேக். ஸோ ஒரு விங் பேக் வந்து will drop deep and form a back four. அது ஃப்ரிம்பாங்கா இருக்கலாம், கிரிமால்டோவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி அது கிரிமால்டோவா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரிம்பாங் வந்து அட்டாக்கிங்காக ஃப்ரிம்பா வித் ஹோல்ட் பண்ணுவான். அண்ட் கிரிமால்டோ வந்து ட்ரெண்ட் மாரி சம்டைம்ஸ் மிட்ஃபீல்டுக்கு இன்வெர்ட் ஆகி அவங்க 3-3-3-1 விளையாடுவாங்க. போனிஃபேஸ் அப் ஃப்ரண்ட். இந்த விங் பேக் இந்த ஃப்ரிம்பாங் வந்து அந்த 3 இன் ஃப்ரண்ட் 3ல வந்துருவான். அப்போ don't you think அந்த விங்ஸ்ல அடிவாங்கதா அந்த ஸ்பேஸ்? what do you build up okay when we have the ball. yes, இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா நம்ம டீம் தான் இந்த சமயத்துல வந்து ஒரு பாஸ் தப்பா போட்டா கூட மொத்தமா போயிடுங்க. அதான் கேட்டேன் நான். இல்ல அப்போ வந்து இல்ல I understand what Rohit saying. Rohit நீங்க கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க. பட் பேசிக்கா கிரிமால்டோ வந்து when he drops back I assume அந்த மூணாவது சென்டர் பேக் வந்து basically becomes a right back and Frimpong வந்து he goes up போய்டுவான். yes. சோ அதுக்கப்புறம் கிரிமால்டோ இன்வெர்ட் பண்றப்ப இந்த சென்டர் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ஆஃப் ஹின்காப்பிய
லெஃப்ட் பேக் புஷ் பண்ணி சென்ட்ரல் பேக். ஸோ 3-3. அதுக்கப்புறம் காம்பாக்டா தான் இருக்கும், ரொம்ப வைட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அந்த 3 வந்து டாப்சோபா, டா, ஹின்கேப்பியே, பலாஷியாஸ், ஜாக்கா, கிரிமால்டோ, ஃப்ரிம்பாங், ஹாஃப்மேன், வேர்ட்ஸ், ஸ்ட்ரைக்கர் வந்து பானிஃபேஸ். இதுதான் பேர் தெரியுங்கிறதுனால எல்லாருக்கும் சொன்னேன். ஸ்போர்ட்டிங்க்கு அவ்வளோ பேர் தெரியாது, ஸோ அதனால தான் சொல்லாம இருந்தேன். அண்ட் அவங்க பில்டப் வந்து இட் இஸ் வெரி 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 சிமிலர் டு பிரைட்டன். ஆப்போசிஷன் ப்ரெஸ் ட்ரா பண்ணுவாங்க, ஃபார்வர்ட்ஸ் வருவாங்க, ஷார்ட் பாசஸ், 1-2 பாசஸ், அதை போட்டு சடனா ஒரு ப்ரெஸிங் ட்ரிகர் மாரி அவங்க டிரான்சிஷன் ட்ரிகர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு பாஸ் அண்ட் 10x ஸ்பீட்ல போய் கவுண்டர் பண்ணுவாங்க. ஸோ பில்டப் ஸ்லோவா இருக்கும், பட் ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சாங்கன்னா டக்கு எல்லாம் ஓடுவானுங்க, டக்கு அட்டாக். ஸோ அவங்க ஃபுட்பால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்களா ட்ரெண்ட் ஹவு எப்படி யூஸ் ஆகும் அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்னு. அலான்சோ சிஸ்டம்ல ஷார்ட் பாசஸ், குவிக் பாசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ட்ரெண்ட் வந்து இந்த ஷார்ட் பாசஸ், 1-2 பாசஸ், கமிங் டு ஸ்பேஸ், அதெல்லாம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது வந்து அவனோட தெரியாது. அப்படி வந்து தெளிவா நினைச்சேன். இப்படி வந்து சம்பந்தம் இல்லாம வந்து அப்படியே அந்த பூச்சி முழிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பயங்கரமா கிராஸ் போடுறது. அப்படி நம்ம ஒத்துக்கணும். இப்படி வந்து நம்ம அபட்டமான லிவர்பூல் ஃபேன்ஸ் இங்க காமிக்க கூடாது நம்ம. ஓகே, அவனுக்கு வராது. அதனால சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல விளையாட முடியாது. அண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா பேசுறப்ப ட்ரெண்ட் எப்படி அலான்சோ சிஸ்டம்ல யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம அது அப்புறமா பேசுவோம். அண்ட் ஃபர்தர் அப் த பிட்ச் வந்து கிரிமால்டோ வந்து he also has the access to go up the pitch. அப்ப வந்து ஹின்கேப்பியே ஸ்டெப்ஸ் அப் ஃப்ரண்ட் இன்டு மிட்ஃபீல்ட். அந்த பேலன்ஸ்க்காக எல்லாம் எப்படி சொல்றது, மோர் மென் பிளேயர் அட்வான்டேஜ்க்காக. ஸோ ஹின்கேப்பியே ஸ்டெப்ஸ் அப். இதே ஜாக்கா அப் ஃப்ரண்ட் போனா பலாசியோஸ் comes in central and டாப்சோபா goes into midfield. So man advantage வேணுங்கிறதுக்காக they change setups அதெல்லாம். And 2-3-4-1 மாதிரி தான் விளையாடுவாங்க அந்த சேஞ்சஸ் சொன்னப்ப. அண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஃப்ளூயிடா இருக்கும், ஹாஃப் ஸ்பேசஸ்ல நல்லா விளையாடுவாங்க, சிமிலர் டு ஐ மீன் ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஹாஃப் ஸ்பேசஸ்ல விளையாடுறாங்க, நம்ம நார்மல் ஃபுட்பால் பேசிக்கலி அதெல்லாம். இல்ல அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த ஹாஃப் ஸ்பேஸ்னால என்னன்னே தெரியாது ஃபுட்பால். அட சரி கிரவுண்ட் நிக்கிறது இப்பெல்லாம் எவ்வளவு புது டேர்ம், இதெல்லாம் கத்துக்கிறதுக்கே நம்ம ஒரு புக்கே எழுதலாம் போல. டேய் வா டியூஷன் வாங்கி அப்படின்னு. ஃபுட்பால் டாக்டிக் வந்து அவனுக்கு ஏதாச்சும் ஐடியா குறைஞ்சு போயிடும். அவன் இட்டாலியன் ஃபுட்பால் வேர்ட்ஸ்னு கூகுள்ல தட்டுவான், ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அவன் அதையே தொங்கி ஒரு த்ரெட் போடுவான், 4-5 த்ரெட், எல்லாரும் அந்த வேர்டை கத்துப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு போடுவான். அதுதான். ஐயோ பட் யா கண்டினியூ. எஸ், டிஃபென்சிவ் செட்டப் இங்கதான் வந்து அமோரிம் அண்ட் அலான்சோ ஆர் டிஃபரெண்ட். அமோரிமோட பிரஸ் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ குவார்டியோலா பிரஸ் ராதர் தென் கிளாப் பிரஸ். அதுக்கு டேட்டா வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். அவங்க பிரஸிங்ல ரொம்ப மெஷர்டா இருப்பாங்க. பில்டப்ல எப்படி அவங்க ட்ரிகர் ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தா அட்டாக் டிரான்சிஷன் அந்த டக்குன்னு குயிக்கா போவாங்களோ அதே மாதிரி பிரஸிங் ட்ரிகர்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ இஃப் தே சி சம் பிரஸிங் ட்ரிகர்ஸ் அது கரெக்டா கேம் டு கேம் மாறும். ஸோ வி கான்ட் சே இதுதான் பிரஸிங் ட்ரிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பிரஸிங் ட்ரிகர் பார்க்கப்ப எவ்ரிபடி கோஸ் ஹையர் அப் த ஃபீல்ட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிரஸிங். ஸோ அது ஒழுங்கா பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஆர் போத் த ஃபுல் பேக்ஸ் வில் ஆல்வேஸ் பி புஷ்ட் அப். ஏன்னா அவங்களுக்கு வந்து காம்பேக்ட் சிஸ்டம் தானே. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வித் யூஸ் பண்றது கஷ்டம். ஆப்போனன்ட் டீம்ஸுக்கு யூஸ் பண்றப்ப both the wing backs will come and defend. ஸோ அப்ப இமீடியட்டா if they win the ball back அவங்களோட மெயின் அவுட்லெட் வந்து 2 wing backs. எந்த wing back ஹையா இருக்காங்களோ, மோஸ்ட்லி கிரிமால்டோ பட் மோஸ்ட்லி ஃப்ரிம்பாங் பட் அட் டைம்ஸ் கிரிமால்டோ ஆல்சோ. ஸோ அவங்க 2 பேரும் ஹையா இருப்பாங்க. அண்ட் அதுதான் அவங்க if they win the ball back இமீடியட்டா போய் கவுண்டர் பண்றதுக்கு if there are spaces. அண்ட் போன சீசன் வந்து they had most of the threat down there right. இந்த சீசன் கிரிமால்டோ வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட்லயே அவங்களுக்கு த்ரெட் அதிகமாச்சு. அண்ட் கிரிமால்டோ கோல்ஸ் அசிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஹி ஹஸ் பீன் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஒரு மெயின் விஷயம் வந்து அலான்சோ அட்டாக்கிங்ல வந்து தே டோன்ட் ஹோல்ட் த வித். நீ போய் பாக்ஸ் அட்டாக் பண்ணு, நீ பெனால்டி பாக்ஸ் அட்டாக் பண்ணு, கோல் அட்டாக் பண்ணு, அதுதான் எப்பவுமே அவங்க ரோல்ஸ். ஸோ இப்போ நீங்க கிரிமால்டோ இஃப் இஸ் மேக்கிங் த ரன் ஃபர்தர் அப் த பிட்ச்னா, இப்போ நம்ம ராபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அட் டைம்ஸ் வித் ஹோல்ட் பண்றதுக்காக கொஞ்சம் சைட்ல இருப்பான், இல்ல கொஞ்சம் வெளில இருப்பான், அதெல்லாம் கிடையாது. நீ போய் கோல் அட்டாக் பண்ணு, கிரிமால்டோ கோஸ் இன் டு த பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அண்ட் அவங்க 3-box-3 கூட விளையாடலாம். எப்படின்னா அந்த 2 10s they'll drop to form the box. அந்த பிவட் அந்த 2 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் 2 10 அதுதான் பாக்ஸ். அந்த பேக் 3 சென்டர் பேக்ஸ், ஸ்ட்ரைக்கர் 2 விங் பேக்ஸ். ஸோ 3-4-3 அப்படியே அவங்க ஃபர்தர் அப் த பிட்ச்ல விளையாடலாம். டிபெண்டிங் ஆன் த கேம் அதெல்லாம் மாறும். ஸோ அதுதான் ஹையர் த பிட்ச் டிஃபென்சிவ் செட். அது ஹையர் த பிட்ச் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. டிஃபென்சிவ் செட்டப் அதுதான்.
மிட் பிளாக் பிரஸிங் ட்ரிகர்ஸ் நேரோவா பிரஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வித் கொடுக்க மாட்டாங்க. நீ போய் வித்ல அட்டாக் பண்ணிக்க எனக்கு பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. அண்ட் அங்கதான் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா நம்ம ட்ரெண்ட் எப்படி ரைட்ல ஸ்பேஸ் இருக்கோ அதே மாதிரி பால் ஓவர் த டாப் அந்த ரைட் சைடு அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஓகே இல்ல நேச்சுரல் ஃபிட்ன்றீங்க அப்போ. அதான் இல்ல அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். இல்ல சோ இப்போ வந்து ரெண்டு பேரோட ஸ்டைல்ஸ் பத்தியும் நீங்க வந்து நல்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஹவு டு தே ஆக்சுவலி கம்பேர் அவங்க லீக்ல? சோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் சார்ட் ஆஃப் செக்மெண்ட். ஏன்னா தட் இஸ் வாட் வில் ஹெல்ப் us. How they compare as managers and style of play. இல்ல you can take it however you want. How their teams how their teams compare as well as அவங்க as managers வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்க to each other. இல்ல இங்க நம்ம ஒரு அது என்னது டிஸ்க்ளைமர் போட்டுறோம். ஏன்னா ஸ்போர்ட்டிங் வளர் லீகும் புண்டஸ் லீகாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கேட்பாங்க. கிடையாது, அந்தந்த லீக்ல அந்தந்த டீம் எப்படி விளையாடுறாங்கறத நாங்க கம்பேர் பண்ணிக்கோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆமா. சோ நம்ம சொன்ன மாதிரி அமோரிம்க்கு 204 ப்ரொஃபஷனல் கேம் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அலான்சோக்கு only 67. ஸோ ஆல்மோஸ்ட் 3-4 times எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அலான்சோக்கு வந்து எல்லாரும் கிளப்பை தெரியும், அதனால இஸ் ரியலி குட் ஃபிட் அப்படிங்கிறாங்க. அலான்சோக்கு தெரிஞ்ச கிளப் வேற, இப்ப இருக்கிற எல்எஃப்சி வேற. ஸோ அதை கிளியர் பண்ணிடுறேன். அதை எஸ்டாப்லிஷ் பண்ணிடுவோம். எஸ், ஏன்னா எல்லாரும் அலான்சோ லிவர்பூல் தெரியும், லிவர்பூல் தெரியும், அது வேற இது வேற. ஸோ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். I think they mean more in terms of என்ன சொல்றது, அந்த fan pressure. இல்ல அது அந்த விஷயத்துல I feel like actually உண்மைதானே. when Alonso went out, FSG came in. I think it was around the same time 2009 என்னமோ Alonso வெளிய போனா 2010 FSG came in. So it's a completely different Liverpool if you look at it. I mean in terms of the club. Yeah, but in terms of the fans, yes, fans and the passion அதெல்லாம் it's same. Yes. Alonso வந்து நம்ம சொன்ன very short passes, டிசர்பி மாதிரி பொசிஷன்ல இருக்கிறது, பேஷண்டா வெயிட் பண்ணுவாங்க, ஆனா ஸ்பேஸ் கிடைச்சா டக்குன்னு போய் அட்டாக். அமோரிம் அந்த மாதிரி கிடையாது. அவன் வந்து he is forceful with this type of play. நான் போய் அட்டாக் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், switches in between the wing backs, passes behind the line, or நான் வந்து பால் அப் ஃப்ரண்ட் போடுறேன், அங்க ஸ்பேஸ் இருக்கும், நீங்க போய் அட்டாக் பண்ணி நீங்க போங்க, நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அமோரிமோட ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து இஸ் மோர் டைரக்ட் தென் அலான்சோ. அண்ட் ஒரு விஷயம் வந்து அலான்சோ எல்லாரும் ஜேடிபி கோச், ஒரு பெப் மேரி கோச் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன அத போல சொல்லுங்க. ஜேடிபினா ஜர்க் தே பொசிஷன் அப்படின்னு இத்தாலியன்ல கரெக்டா வராது, பட் பொசிஷனல் பிளேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா 1-2 passes, ஷார்ட் passes. நான் இங்க எங்க விளையாண்டு இருப்பேன், சிட்டி விளையாட்டு அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ எம் நாட் வெரி ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் தட் மச். பட் சிட்டி விளையாடுறது பாத்தீங்கன்னா அதுதான் பொசிஷனல் பிளே, அதுதான் ஜேடிபி லிட்டரலா. அலான்சோ வந்து ஜேடிபின்னு சொல்றாங்க, பட் இட் இஸ் நாட் தி கேஸ். ஏன்னா அவன் வந்து he also uses relational play. ரிலேஷன் பிளே வந்து மினிமைசிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேயர்ஸ் அண்ட் தேர்ட் மேன் ரொட்டேஷன்ஸ் அண்ட் ஃபிளாங்க்ஸ் வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணாம. இப்ப பெப் வந்து he emphasizes on the flanks. எனக்கு வந்து ஒரு விங் பேக் வேணும், ஃபார்வர்ட் கோயிங் விங் பேக் வேணும் அப்படின்னு. அதனாலதான் they have issues, பட் அது வேற பிரச்சனை. பட் அந்த விங்கை வந்து எம்பசிஸ் பண்ணி இல்லாம சென்ட்ரல் காம்பாக்ட் அந்த மாதிரி. அண்ட் இதுதான் வந்து ட்ரெடிஷனல் பொசிஷன் பிளேக்கும் அலான்சோ விளையாடுறதுக்கும் டிஃபரன்ஸ். பட் சம் ஆஃப் ஹிஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் பொசிஷனல் பிளே, ஆனா he is not a proper JDP coach. அதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். அண்ட் அதாவது இன்னைக்கு எபிசோடுக்கு அப்புறம் பாதி பேர் வரமாட்டாங்க. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்களா, நான் இவன் செட் ஆவானான்னு தான் கேட்டேன். நீங்க அந்த காமெடியில வந்து இப்ப பாரு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இந்தியால ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாப்ல. பாத்தியா, உன்னால 4 வார்த்தை பேச முடியாதா? இல்ல எனக்கு என்ன தெரியுமா பயம், இப்பதான் நம்ம சீசன் டார்கெட் 550 அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்கோம். ரோஹித் பேசுறத பார்த்துட்டு ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைபர் போயிட்டு நான் ரோஹித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு போயிருவாங்க. இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு இந்த ரெண்டு சில்லற பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அவன் சேனலுக்கு போய் அவன் ட்விட்டர் அக்கவுண்ட்டுக்கு போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்றாங்க. ஆமா 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 ரோஹித், அப்பப்ப கூப்பிட்டா வந்துருங்க. நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கெல்லாம் வந்து எங்கள்தான் போட்டு திருப்பி போட்டு பரட்டுவாங்க. இல்ல நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் இன்னும் காலேஜ்ல தான் இருக்கேன், 1008 வேலை இருக்கு எனக்கு. என் ட்விட்டர் பக்கம் மாசத்துக்கு ஒரு போஸ்ட் இல்ல ஒரு த்ரெட் போட்டா பெருசு. எனக்கு யூடியூப், ஸ்பாட்டிஃபை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கதான் பாப்பீங்க. எப்படி ரோஹித்த பிடிச்சாலும் இங்கதான் வந்து பிடிக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் எங்களுக்கு தான் இருக்கு, பாத்துக்கங்கப்பா. ஆமா ஆமா. இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் பேசணும். அது வந்து அலான்சோக்கு வந்து அவ்வளவு பெடிகிரி இல்ல மேனேஜ்மெண்ட். 2 வருஷம் தான் கோச்சா இருந்துருக்காங்க. அண்ட்
ஃபேர் இனஃப் ஆல்சோ. நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண 2 வருஷத்துல நீ வந்து அவ்வளவு சூப்பரா எனக்கு வந்து சிவி இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா அமோரிம்க்கு வந்து அது சூப்பரா இருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ஹி கேர்ஸ் அ லாட் அபவுட் த பிளேயர்ஸ். அண்ட் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து இன்டர்வியூல செட் அந்த மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹி கேம் இன், எனக்கு ஸ்டைல் ஆஃப் பிளே இதுதான் அப்படின்னு சொல்லி ஹி இன்டெகிரேட்டட் த டீம் ரியலி வெல். என்ன புரிஞ்சு என்ன நல்லா டெவலப் பண்ணி அந்த மாதிரி ஹி ஹஸ் டன் ரியலி வெல். அண்ட் அமோரிம் வந்து ஹி ஆல்சோ ப்ரோக் அ டுவாப்லி. இல்ல பென்ஃபிகா போட்டதான் 19 வருஷமா ஜெயிச்சுட்டு இருந்தானுங்க. வந்து லீக் கப்பு, அப்புறம் டொமஸ்டிக் கப் ஃபர்ஸ்ட் சீசன் 2, அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல சீசன், அதுக்கப்புறம் ஒரு டிப்பு. அந்த டிப்ல வந்து ஹி லாஸ்ட் 7 பிளேயர்ஸ். ஸோ இப்பதான் சொல்லணும்னு வந்தேன். எல்லாரும் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பரா பண்ணா, செகண்ட் சீசன் ஹி டிட் டீசன்ட், தேர்ட் சீசன் என்னாச்சு, ஒழுங்காவே பண்ணல, ஃபோர்த் ஃபினிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தே வென்ட் இன் யூரோப்பா லீக் ஆர் சம்திங் லைக் தட். ஏன் அப்படின்னா தே லாஸ்ட் 7 பிளேயர்ஸ். அவங்க ஸ்போர்ட்டிங்கோட கிளப் வந்து தே நாட் அ குட் ரன் கிளப். அவங்களுக்கு ஒரு சூப்பர் பிளேயர் இருந்தாங்கன்னா நிறைய காசுக்கு வித்துருவாங்க. தே டோன்ட் லுக் அட் அதர் ஆப்ஷன்ஸ். எனக்கு இந்த பிளேயர் வேணும் அப்ளை மாட்டாங்க. நிறைய காசு இருந்தா என்ன நீ போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ போர்டு ரொம்ப மோசம். ஃபைனான்ஷியலி தேர் வெரி வீக். நம்ம அது அப்படி இருந்தும் why did they go into debt? அதான் என் கேள்வி. we know more than 200 million in profits அமோரிம் வந்ததுக்கு அப்புறம். ஓகே, நான் கேக்குறது அமோரிமுக்கு முன்னாடி சொல்றேன். ஏன்னா we know teams like Ajax, இப்ப ஸ்போர்ட்டிங், வேற 2-3 கிளப்ஸ் இருக்காங்க, டாட்மண்ட், இவங்க எல்லாம் வந்து we know what they'll do. they'll develop a player, they'll sell off the player. அவங்களுக்கு வந்து they don't care about titles, trophies எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். How did they even go into debt before appointing Amorim? அப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வரலையாங்கிறது கேள்வியா? இல்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அமோரிம் அந்த நியூஸ் வந்தப்பதான் நான் ஸ்போர்ட்டிங் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ பாஸ்ட் எனக்கு தெரியல. இல்ல எனக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, இதே நீங்க என்ன கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் வந்து ஒரு 15 வருஷம் பார்த்த மாதிரி, அது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னு ஆரம்பிச்சிருப்பேன். ரோஹித் உடனே சிம்பிளா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா முடிச்சிட்டாப்ல. சொல்லுங்க. அந்த 7 பிளேயர் அவங்க லூஸ் பண்ணது வந்து ஒரு பிக். ஏன்னா இப்ப வந்து ஒரு டீம்ல வந்து 7 பிளேயர் நீங்க ஸ்டார்டிங் பிளேயர்ஸ் லூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் இப்ப சிட்டி 7 பிளேயர் லூஸ் பண்ணா அடுத்த சீசன் அவங்க வந்து ரொம்ப மோசமா தான் விளையாடணும். அதுவும் பேக்கப் வந்து அவ்வளவு சூப்பரா பிளேயர் வாங்காம இருந்தான். ஸோ அந்த பிளேயர் வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். பெட்ரோ பாரோ, நூனோ மெண்டஸ், மத்தேயஸ் நியூனியஸ், ஐயோ 3 சொன்னே மறந்துட்டேனே, ஜாவ் பலினியா, தேங்க்யூ. அண்ட் 7 பேர் இருக்காங்க. இங்க எழுதுன மறந்துட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அந்த கேள்வி எக்ஸாம்ல இருந்து. பரவாயில்ல. எஸ். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பட் ஹீஸ் வந்து பிராக்மேட்டிக் கோச். நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பிராக்மேட்டிக்னால, ஏன்னா அவன் வந்து ஹி ஒர்க்ஸ் வித் பி டீம் ஆர் த அண்டர் 21 டீம். அதுல அந்த பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணி ஹி பிரிங்ஸ் தம் டு தட் லெவல். இப்போ இனாஷியோ நியூனியஸ்க்கு வந்து ஹி கேவ் தம் த ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ அவங்க வந்து பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஹி கேவ் தம் த டெபியூ, இம்ப்ரூவ் பண்ணாங்க. சோ அந்த செமிட்டி ஐ திங்க் எவர்டன் வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். he worked with செமிட்டி for 2 years. செமிட்டி எவர்டன்ல பாத்திருக்கேன் அவனா அப்படினு. he worked with him for 2 years. அவன் வந்து ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரைக்கரா கொண்டு வரதுக்கு. ஆனா காசு வந்தனும் அமிச்சிட்டாங்க. and then they went and bought Gyökeres. I mean it is a better swap. அது இல்லன்னு சொல்ல முடியாது, பட் அவன் டெவலப் பண்ணி வச்சிருந்த பிளேயர் போய் வித்துட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கிளப் மாடல் இருக்கு. சோ his player development is really really good. ட்ரிங்காவ் எடுத்துக்கலாம், பெட்ரோ பாரோ எடுத்துக்கலாம். ஏன்னா சிட்டில இருந்தா லோன்ல வாங்கினாங்க பாரோவை. உகார்டே, மேனுவல் உகார்டே 7 மில்லியனுக்கு ஏதோ வாங்கி பிஎஸ்ஜிக்கு வித்தாங்க. ஸோ பிளேயர் டெவலப்மெண்ட் இஸ் ரியலி ரியலி குட். மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி குட். ஸோ இதுதான் ஏன் லோ டவுன் ஆஃப் பிட்வீன் அமோரிம் அண்ட் அலான்சோ. எல்லாரும் அமோரிம் சப்போர்ட் பண்றேன்னு அலான்சோக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்கலாம். பட் 2 வருஷம் தான் இருக்கு அண்ட் நான் 1 வருஷமா தான் பாத்துட்டு இருக்கேன். அண்ட் என் பர்சனல் ஃபேவரட் இஸ் அமோரிம் ஆப்வியஸ்லி. ஸோ இல்ல, பட் லுக்கிங் அட் தி ஸ்டாட்ஸ் ஒரு ஃபிகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹவ் டு யூ ஃபீல் போத் டீம்ஸ் கம்பேர் அகைன்ஸ்ட் ஈச் அதர்? இல்ல ஈச் அதர் இல்ல, இந்த ரெஸ்பெக்டிவ் லீக்ஸ். அத வேற கரெக்ட்டா சொல்லிரணும். ஒரே வாட்ச்ல புடிச்சிடுவாங்க. 1.5 மணி நேரம் எபிசோட் இருக்கும், ஈச் அதர் சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லி. Okay, I'll share my screen now and then I'll explain how both the teams play and how it compares to Liverpool also. So, right. இல்ல இப்ப அவர் வந்து சொல்றதுல இருந்து பார்த்தா, and like seriously speaking before we get on to stats and everything, எனக்கு வந்து I feel like Amorim வந்து is a good fit in terms of வந்து character அது இதெல்லாம்.
பட் அலோன்சோ லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் தெர் ஆர் வந்து அவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ். ஐ மீன் செட்டப்ஸ்ல வந்து நீங்களே சொன்னீங்க. ஐ மீன் ஃப்ரம் வாட் ஐம் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க தப்பா இருந்தா சொல்லலாம். பட் அட்டாக்கிங் வைஸ் தே ஆர் நாட் டூ டிசிமிலர். டிஃபென்சிவ்லி தான் வந்து அந்த மேஜர் டிஃபரன்சஸ் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? எஸ், அட்டாக்கிங்ல தேர் இஸ் a difference. அதுக்கு தான் இது. பட் எஸ், யூ கேன் கேரி. இல்ல பட் லைக் இன் their ஸ்டைல் ஆஃப் பிளே நான் சொல்றது, ஸ்டைல் ஆஃப் பிளே அவுட்புட் வைஸ் நான் சிமிலர். சொல்லல. அவுட்புட் ஸ்டைல் ஆஃப் பிளே somewhat similar, பட் அந்த ரோல்ஸ் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்படி நான் சொல்லலாம். ஆமா அது கரெக்ட். எஸ், சொல்லுங்க. ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு வரப்ப லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டீம் ஸ்டைல் கம்பேரிசன். இது வந்து கிரெடிட் டு ஆப்டா, அதையும் சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு இன்டர்நேஷனல் பாட்காஸ்ட் எல்லாம் இல்ல. ஹலோ கௌதம், மலேசியால இருந்தெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன பேசுறீங்க நீங்க? ஓகே, சோ இந்த கிராஃப்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாசஸ் பெர் சீக்வென்ஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல வந்து டைரக்ட் ஸ்பீட் இருக்கு. சோ பாசஸ் பெர் சீக்வென்ஸ்னா நீங்க எவ்வளவு பில்டப் பண்றீங்க, எவ்வளவு ஸ்லோவா பில்டப் பண்றீங்க, இங்க போட்டு ஸ்லோவா இன்ட்ரிகேட். சோ அதிகமா பாசஸ் இருந்தா நீங்க ஸ்லோவா பில்டப் பண்றீங்க, ஒரு பெப் டீம் மாரி அப்படிங்கிறது. இதே இந்த பக்கம் இருந்ததுன்னா, கம்மியா இருந்ததுன்னா நீங்க ஃபாஸ்டா பில்டப் பண்றீங்க டு somewhat like a Klopp team மாரி. ஒரு 2-3 passes-ல you go into the attacking third மாதிரி. எக்ஸாக்ட்லி, எஸ். டைரக்ட் ஸ்பீட் வந்து நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா அட்டாக் பண்றீங்க, டிரான்சிஷனா இருக்கலாம் இல்ல ஜெனரலா இருக்கலாம். சோ இங்க பார்த்தா ஃபாஸ்ட் அண்ட் டைரக்ட். சோ ஹவு டைரக்ட் யூ அட்டாக். சோ பெப் வந்து ஒரு பாஸ் போட்டு 2 பாஸ் போட்டு பொறுமையா he goes up the field. Klopp வந்து நான் தூக்கி பால போடுறேன், நீ வின் பண்ணிட்டு முன்னாடி போ. சோ அது வந்து Klopp will be here, Pep will be here அந்த மாதிரி. சோ இப்ப Leverkusen வந்து இங்க இருக்கு. Can you see my cursor பாக்க தெரியுதா? ஆமா. சோ மொத்தம் அடுத்த சீசன் எல்லாரும் படுத்து தூங்கலாங்கிறீங்க. மேட்ச் அப்ப போய் ஒரு காஃபி எல்லாம் குடிச்சு வந்தோம்னாலும் நம்ம பசங்க இன்னும் ஆஃப் பிட்ச்லயே தான் இருப்பாங்க. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எஸ், ஓரளவுக்கு. சோ பாசஸ் பெர் சீக்வென்ஸ் வந்து ஒரு 5.1ல இருக்கு, அண்ட் டைரக்ட் ஸ்பீட் வந்து ஒரு 1.6 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ இதே இந்த எல்லா ஸ்டாட்ஸும் இந்த சீசனோடது. நான் வேற எந்த சீசன்ல பார்க்கல, இந்த சீசன் மட்டும் தான் பார்க்கிறேன். அண்ட் இது வந்து பிரீமியரா லீகா விச் இஸ் ஸ்போர்ட்டிங் வந்து இட்ஸ் ஹியர். அவங்க பாசஸ் பெர் சீக்வென்ஸ் வந்து 3.9. ஸோ அலான்சோ வந்து 5.1 இஷ். ஸோ 1.3 கம்மி. ஸோ எல்லாரும் நினைக்கலாம் 1.3 தானே அப்படின்னு. பட் அந்த 1.3 வந்து கிராஃப்ல கம்மியா இருக்கு, பட் ஆன் த பேஜ் இட்ஸ் வெரி டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். அண்ட் ஸ்பீட் ஆஃப் பிளே வந்து பாக்குறப்ப இட்ஸ் 1.85 1.86 அந்த ரேஞ்ச்ல இருக்கு, which is also higher than Alonso's, which is around 1.68. இல்ல எல்லாருமே வந்து they forget the fact that this is the average of all the games. அதுவும் இருக்கு. Yes, ஆமா. நீ கிராஃப் பாக்கும்போது என்னடா பெரும் 0.1 டிஃபரன்ஸ்ல என்னடா பெருசா ஆக போகுதுன்னா, this is an average of a 38 game. Okay, 38 level 30 game season. அதுல வந்து ஆவரேஜான ஸ்டாட் இது. So that doesn't mean it's less. It's actually very high. Yes. And thank you. And coming to லிவர்பூல், நமக்கு தேவையான விஷயம். பாசஸ் பெர் சீக்வென்ஸ் வந்து 4.1 அபவுட். டைரக்ட் ஸ்பீட் வந்து 1.9. ஸோ இத ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்குறப்ப அமோரிம்ஸ் ஸ்போர்ட்டிங் இஸ் வெரி சிமிலர் டு கிளாப்ஸ் லிவர்பூல் rather than Alonso's Leverkusen to Klopp's Liverpool. So இந்த 3 ஸ்கிரீன்ஷாட்டோட ஜிஸ்ட் வந்து Amorim is more suited for Liverpool job for this current team. நாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இல்ல சொல்லுங்க நான் அப்புறம் சொல்றேன். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ மீன் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி பிரீமியர் லீக் கிராஃப், நம்ம வந்து we play a lot of intricate passes. That is the இது we play certain amount of லீக் ஆவரேஜ் விட ஜாஸ்தியா நம்ம intricate passes ப்ளே பண்றோம். பட் we are அந்த intricate passes வந்து they are going forward at a higher rate. So that is what I'm understanding இங்க. அப்போ நீங்க both இல்ல எதுக்கு சொல்ல வரேன், என்னோட ஃபாலோ அப் வந்து both Amorim and Alonso நீங்க பாத்தீங்கன்னா, Amorim is வந்து நீங்க சொன்ன மாதிரி is closer to our style of play. But Amorimum நீங்க பாத்தீங்கன்னா அவங்க லீக் ஆவரேஜ் விட he plays more number of passes, intricate passes. ஆமா, இல்லையா? So என்னோட கேள்வி என்னன்னா, with the current set of players அந்த மாதிரி who do you think will adapt? Amorim வந்து will he adapt to Liverpool's players or will Liverpool's players have to adapt to Amorim system to play slower? அதுதான் I think Amorim will have to adapt to Liverpool's players. ஏன்னா நம்ம செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் we bought them. ஏன்னா Jurgen Klopp had idea of how he wants to play. அதனால தான் we went and bought them. So அந்த similar ideas ஒரு மேனேஜர் இருக்கப்ப தான் we have to bring him in. So அதனால I think Amorim will probably have to adapt to Liverpool style. And இன்னொன்னு வந்து சொல்றப்ப இந்த
ஸ்போர்ட்டிங் அகேன்ஸ்டா ஒரு மெயின் கன்சர்ன் இருக்கிறது என்னன்னா, அவங்க டாப் டீம்ஸ் நல்லா விளையாடுறாங்க, சாம்பியன்ஸ் லீக்ல ஒழுங்கா விளையாடுறாங்க, யூரோப்பா லீக்ல ஒழுங்கா விளையாடுறாங்க. பட் அவங்க லீக்ல அகேன்ஸ்ட் லோவர் ஹாஃப் டீம்ஸ் ஆர் பாட்டம் டீம்ஸோட தேர் நாட் பிளேயிங் வெல், தே லூஸ் கேம்ஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த சர்டன் லோவர் லீக் கேம்ஸ், லோவர் சைட் டீம்ஸோட அமோரிம் ட்ரைஸ் டு பிளே மோர் அட்டாக்கிங் ஃபுட்பால். ஸோ ஹி சேஞ்சஸ் இஸ் philosophy a bit. ஆனா அந்த பிளேயர்ஸ்க்கு அது சூட் ஆகாததுனால சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க் அவுட். பட் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அட்டாக்கிங் ஃபாஸ்டா விளையாடுறப்ப இட் வில் சூட் அவுட். ஏன்னா நம்ம விளையாடுற ஸ்டைலே அதுதான். ஆமா. இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, அதாவது இதே கிராஃப் போன சீசன் எடுத்து பாத்துருந்தோம்னா நம்ம சைடு பாஸ் எஃப்சியோட நம்ம அந்த கிராஃப் பத்தி இருக்காது. நம்ம ஜார்டன் ஹெண்டர்சனையும் ஜேம்ஸ் மில்லரையும் வச்சுட்டு, அதாவது அது வந்து அந்த ரைட் சைடுல போயிட்டே இருந்திருக்கும், ஆனா மேலேயே போயிருக்காது. அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் இன்னும் ஒரு கிராஃப் இருக்கு, கிராஃப் ஐ வாண்ட் டு ஷோ யூ. இது வந்து கிரெடிட் டு சம்ஒன் ஆன் ரெடிட், அதையும் சொல்லிடுவோம். ஹவு டீம்ஸ் பிளே அண்ட் வேர் தே கம் இன் த வென் டயக்ராம் அப்படின்னு. ஸோ இங்க வந்து இன்ட்ரிகேட் பாசிங், மோர் தென் 3.5 passes per sequence. அந்த பாசஸ் per sequence தான் நம்ம இங்க பார்த்தோம். ஸோ அதே மெட்ரிக். ஸ்பீட் ஆஃப் அட்டாக் அந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்த்த மெட்ரிக். அண்ட் ஹெவி ப்ரெஸ்ஸிங், நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து மெட்ரிக் நம்ம கிராஃப்ல பார்க்கல, பட் நம்மளுக்கு ப்ரெஸ்ஸிங் தெரியும். ஸோ இந்த மூணுத்தையும் ஒரு கிராஃப் போட்டு பிரீமியர் லீக் டீம்ஸ் எங்க வருவாங்கன்னு பார்த்தா இதுதான் செட்டப். நான் அதுக்குள்ள போல, இது என்னமோ வந்து நமக்குன்னு ஃபேவரா பண்ண கிராஃப் டயக்ராம் மாதிரி தெரியுது, அங்க இங்க ஆல்டர் பண்ண மாதிரி தெரியுது. அது எப்படி நம்பால் மட்டும் உள்ள வராப்ல மூணுலயே? அதுதான் எனக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்தது ஆக்சுவலி. லைக் ஐ தாட், ஐ மீன் இட்ஸ் எனக்கு வந்து என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னா, குவார்டியோலா வந்து இஸ் நாட் இன் தட் பிரessing இதுன்னு எனக்கு ஐம் லிட்டில் பிட் சர்ப்ரைஸ்ட் அங்க. பட் ஓகே, நீங்க சொல்லுங்க. எனிவே அதுதான் நம்ம இப்ப அலான்சோக்கு சொன்னல, குவார்டியோலா பிரessing வந்து ஹை பிரஸ் கிடையாது, அவங்க வந்து மோர் ஆஃப் மேனேஜ்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி டசன்ட் கோ 1v1, நான் ஹை அப் த ஃபீல்ட், நீ பால் வச்சிருக்கனா அப்பயே போய் பிரஸ் பண்ணுவேன். அந்த பிரessing ட்ரிகர் வரப்ப தே கோ அண்ட் பிரஸ். அதே மாதிரி தான் அலான்சோவும். சோ இல்ல அதுல எல்லாமே ஏத்துக்கிறேன். குரூப்ல டூப்பா மொரிச்சியோ பாச்சிட்டினோ குரூப் எங்க அங்க வந்துச்சு? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அது அந்த டீம்ல 4 பாஸுக்கு மேல போடவே மாட்டேங்கிறாங்க. இதுல இன்ட்ரிகேட் பாசிங் வேறயா? நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நான் இந்த வென் டயக்ராம் பண்ணல, நான் பார்த்தேன், பேசுறதுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். இதுல சன் கீழ போட்டிருக்காங்க கிராஃபிக் பை த டைம்ஸ் அண்ட் சண்டே டைம்ஸ்னு. சோ பேப்பர்ல வந்த இதுதான் அது. எஸ், அது கூட நான் பார்க்கல, பட் தேங்க்யூ ப்ரோ. சோ இதுல வந்து பார்த்தா ஐ வில் strong my case further by saying Amorim will come in this unit, Alonso would come in this unit. Because it தெரியும் நினைக்கிறேன், but I'm saying Guardiola, Silva, Emery, Amorim, or you can also see Alonso, or you can also see De Zerbi in the area. ஏன்னா build up வந்து very kind of similar to De Zerbi, but pressing வந்து இங்க வந்துரும். So அந்த மாதிரி பாக்குறப்ப it goes here. Amorim வந்து it comes here. I strengthen my case by saying Amorim is probably a better option. இந்த சமயத்துல இந்த கிராஃப பார்த்து யுனைட்டட் இழுக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அது எப்படி 3 சர்க்கிள்குள்ளார அவனுக்கு மட்டும் தான் கீழ வரானுங்க. அதான் அந்த பாயிண்ட். அங்க எப்படி அவன் அந்த குரூப் உள்ள வந்துன்னு தெரியல. 4 மேட்ச் சேர்ந்த மாதிரி வின் பண்ணியே பாக்கல. இல்ல ஸ்பீட் ஆஃப் அட்டாக் இருக்கு, இன்ட்ரிகேட் பாசிங். அப்படி என்ன இன்ட்ரிகேட் பாசிங் பண்ணான்னு எனக்கு தெரியல. அந்த டீம்ல அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அது வராது. அப்படி ட்ரைஸ்க்கே வந்துரும். ஓகே ஓகே. அண்ட் எஸ் ஷேஃப் பிரதர் சொல்ல நீங்க. இல்ல நான் எதுவும் சொல்ல வரல. இந்த யுனைடெட் இது பத்தி அவங்க பிரessing வந்து நாட் சர்ப்ரைஸ்ட் அவங்க வரலன்னு. பட் அதான் இன்ட்ரிகேட் பாசிங் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. பட் ஆக்சுவலி நான் பார்த்த ஒரு ஃபியூ யுனைடெட் கேம்ஸ் வந்து லைக் ஐ ஃபீல் லைக் அவங்களோட இன்ட்ரிகேட் பாசிங் இது வந்து இன்ட்ரிகேட் பாசிங்னு போடுறாங்களே வழிய தே டோன்ட் என்ன சொல்றது, அவங்க செப்பரேட் பண்றது இல்லை. ஏன்னா இப்போ 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்குள்ள பாஸ் போட்டாலும் தட் இஸ் an இன்ட்ரிகேட் பாசிங் தான், ஒரு 4-5 பாஸ் சேர்த்து போட்டாலும். வேறஸ் இப்போ நம்ம சைடுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலியட் டு சலா டு எலியட் 1-2 ஆடி போனாலும் இன்ட்ரிகேட் பாசிங் தான். சோ ஐ திங்க் அந்த ஃப்ரேசிங் தப்பா இருக்கலாம், பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஆவரேஜ் ஆஃப் மோர் தென் 3.5 passes per sequence. So I feel like 3.5 passes வந்து அது வந்துரும் எனக்கு. அதனால எரிக் டென் ஹாக் would have come up there. Yes, maybe அந்த wording change பண்ணிட்டா it would have been a better explanation. And finally, to one last thing to rest my case, comparing Leverkusen versus Sporting, Alonso வந்து இந்த ரெட், Amorim வந்து இந்த whitish grayish color. And நம்ம
மெயினா பார்க்க வேண்டியது வந்து திஸ் ஆப்போசிஷன் பாசஸ் பர் டிஃபென்சிவ் ஆக்ஷன், PPDA அப்படின்னு சொல்லுவாங்க. PPDAனா நீங்க ஆப்போசிஷனை எவ்வளவு பில்டப் பண்ண அலோவ் பண்றீங்க, எத்தனை பாஸ் பண்ணி பில்டப் பண்ண அலோவ் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க ஒரு ஹை ப்ரெஸ் டீமா இருந்தா ஆப்போசிஷன் வந்து ஒரு 4 பாஸ் 5 பாஸ் போட்டாலே நீங்க போய் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவீங்க, ப்ரோக்ரஸ் பண்ணாம விடுவீங்க. இதே ஒரு 10-15 PPDA இருந்தா நீங்க வந்து ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்றீங்க, பட் நீ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல நீ என்ன விளையாடாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ப்ரெஸிங் ட்ரிகர் இருந்தாதான் போவேன் அப்படிங்கிறது வந்து பிட் லோவர், பிட் லெஸ் ப்ரெஸிங் சைடு. ஸோ இப்போ அமோரிம் பார்த்தா இஸ் இந்த 9-10 ரேஞ்ச் ஹை ப்ரெஸிங். அலான்சோ வந்து ஒரு 12.5 ரேஞ்ச் மிட் பிளாக் ப்ரெஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிளாப் மாரி ப்ரெஸ் பண்ணாம ஒரு குவார்டியோலா மாரி ப்ரெஸ் பண்றது. அண்ட் கோல்ஸ் அகேன்ஸ்ட் பொசஷன் கோல்ஸ் எல்லாம் சேம். செட் பிளே கோல்ஸ் வந்து அமோரிம்க்கு ஸ்போர்ட்டிங்க்கு இட்ஸ் ஹையர் தேன் அலான்சோஸ். ஸோ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் தே ஹேவ் ரியலி பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அதெல்லாம், பட் செட் பிளே XG வந்து இஸ் ஹையர் ஃபார் அமோரிம். அண்ட் தீஸ் ஸ்டாட்ஸ் ஆர் அபவுட் சேம். கிராசஸ் அட்டெம்ப்ட், இதுதான் அந்த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட். Crosses attempted for Amorim 22.7, for Alonso it's about 15 வேணா சொல்லலாம், 5, 10, 17, yes around 10-ish. So இப்ப கிராசிங் நம்ம எடுத்து பார்த்தா எனக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் அலா ராபர்ட்சன் அந்த ஸ்விட்சஸ் எல்லாரும் 2 பேரும் கிராஸ் இன்டு தி பாக்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹெட்டிங். இதனாலதான் Amorim would love to work with Nunez ன்னு சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல? ஓகே, yes yes. and அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேவே சூப்பரா செட் ஆகும். ஸோ அதுக்காக சொன்னேன். அண்ட் இது ஆப்வியஸ்லி ஸோ அந்த கிராசஸ் வந்து எனக்கு யார் ஞாபகப்படுத்துதுன்னா 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி லிவர்பூலோட ஸ்டைல் ஆஃப் பிளே. ஏன்னா ட்ரெண்ட் அண்ட் ராபர்ட்சன் ஹேவ் த மோஸ்ட் அசிஸ்ட் as defenders. So I rest my case by saying Amorim is my first option over Alonso. Thank you. இல்ல coming to this graph and the crosses attempted வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த 2-3 இயர்ஸ் பேக் நீங்க சொன்னீங்க ராபர்ட்சன் அண்ட் ட்ரெண்டோட ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன்ஸ். அதுக்கப்புறம் லைக் வாட்சிங் த பிரீமியர் லீக் எனக்கு என்ன தோணித்துனாக்கா அந்த ஆப்போசிஷன் டீம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் தேர் மேன் சிட்டி ஆர் போர்ன்மத் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அந்த நமக்கு அகேன்ஸ்டா டு பிரிவென்ட் தோஸ் கிராசஸ் ஆர் டு மேக் ஷூர் இந்த கிராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இல்லாம. ஸோ லோ பிளாக் சைட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் தே வுட் டூ இஸ் வந்து சென்டரை பயங்கரமா க்ரௌட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீ கிராஸ் போட்டா இட் கெட்ஸ் கிளியர். நம்மளே பாட்காஸ்ட் நிறைய வாட்டி புலம்பி இருக்கோம், போட்டு திரும்ப பால் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து do you think Amorim வந்து அடாப்ட் பண்ண முடியும்? because he is going to face that if he wants to play with Trent and Robertson. நீங்க ஸ்கிரீன் வேற ஷேர் பண்ணுமா? இல்ல ஸ்டாப் பண்ணி அதான் யோசிச்சிட்டு இருந்தேன். ஓகே, yes. So I think Amorim can adapt. ஆனா நம்ம ஒன்னு சொல்லணும், I think எல்லாருக்கும் வரும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் I think it's true. நமக்கு ஹெண்டர்சன் இருந்தப்ப ஹெண்டர்சன் சாலா ட்ரெண்ட் வந்து அவங்க ரொட்டேஷன்ல இருப்பாங்க. அண்ட் ஹெண்டர்சன் உள்ள வந்தா சாலா வில் கோ ஆர் ட்ரெண்ட் வில் மேக் த ரன் அவுட் சைட். ஹெண்டர்சன் வெளில இருந்தா he will make the run or Salah will make the run. ஸோ அந்த ஹெண்டர்சன் ரோல் வந்து இப்ப யாரும் பண்ணல. ஸோ அதனால நம்ம வித்தை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம் லோ பிளாக் டீம்ஸோட. I'm not 100% sure if that's accurate. நான் ஜெனரலா இப்ப சொல்றேன். இல்ல இது ஆக்சுவலா that is true. ஆமா, ஏன்னா நானே ஹெண்டர்சன் எவ்வளவு நாங்க 2 பேரும் திட்டி இருந்தாலும் that is one aspect of the triangle which worked wonders for us. Trent, Salah and Henderson வந்து numerous crosses from Hendersonே பாத்திருப்போம். அந்த flankல இருந்து கோல்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம் which would come inside. Yes, but that's missing. Maybe நம்ம அடாப்ட் பண்ணிட்டோமோ என்னவோ, அது வேண்டாம். அதனால தானே வந்து இந்த மெக்காலிஸ்டர் சோபோஸ்லாயோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஹெண்டர்சன் வைனால்டம் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது சோ ஏன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹெண்டர்சன் மாதிரி கிராசஸ் வேணும்னா யூ வுட் கான் ஃபார் a midfielder similar to Henderson ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல. மெக்காலிஸ்டர் சைடு பாஸ் எஃப்சி பேக் பாஸ் எஃப்சியா வேண்டாம் அது. நான் சொல்றது பிரைம் ஹெண்டர்சன் லாஸ்ட் பிரைம் 2019-2021 போட்டு கிழிச்சிட்டாரு அவரு. PFA பிளேயர் ஆஃப் தி இயர்ங்க. அதெல்லாம் சும்மா பிளேயர்ஸ் கொடுத்தாங்க ஹெண்டர்சனுக்கு தானே. இல்ல PFA இல்ல, சாரி, அது ஃபுட்பால் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். PFA அந்த வருஷம் கெவின் டி ப்ரூய்னுக்கு போச்சு. அதான பார்த்தேன் PFA எப்படா அவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. ஓகே, ஏதோ ஒன்னு பிளேயர் ஆஃப் தி இயர் கிடைச்சது இல்ல. அந்த பிரீமியர் லீக் ஜெயிச்சப்ப he won the award. அது ஃபுட்பால் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். ஃபுட்பால் பார்க்கறவங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது போல. எனிவே இருந்தாலும் என்னுடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் இப்படி பேசுறது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஒரு 2021 சீசன் வரைக்கும் ஹெண்டர்சன் வாஸ் ஃபைன். அதுக்கப்புறம் தான்
நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்தது. சோ அதை மிஸ் பண்றதுனாலதான் நம்மளுக்கு கிராசஸ் இப்ப பாக்குறதே இல்ல. ராபர்ட்சன் ஒரு லாஸ்ட் 2 கேம் ஒரு 5 கிராஸ் போட்டப்பே 5 கிராஸ் போடுறேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். எனக்கே புதுசா இருந்தது. ஒரு 2 வருஷம் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. பட் எஸ் ரோஹித், கமிங் டு த கடைசி டாக்கிங் பாயிண்ட்ஸ், இப்ப இருக்கிற டீம் வச்சு லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் அலான்சோ. ஏன்னா எப்பவுமே அமோரிம் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆஃப் வித் அலான்சோ. இப்ப இருக்கிற டீம் வச்சு how do you see them, how do you see him setting up the team? யார் பிளேயிங் லெவல்ல இருப்பா? ஏதாச்சும் ஒரு பொசிஷனுக்கு வந்து அவங்க பிளேயர் தேவைப்பட்டாங்கன்னா who should he be targeting? அலான்சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ சொன்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து 3-4-2-1 தான். கீப்பர் ஆலிசன், நோ சேஞ்ச். ரைட் சென்டர் பேக் கொனாட்டே, சென்ட்ரல் சென்டர் பேக் வர்ஜில், லெஃப்ட் சென்டர் பேக் வந்து கொஸ்டின் மார்க் இப்போ. ஏன்னா ப்ராப்பர் லெஃப்ட் சென்டர் பேக், லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் சென்டர் பேக் நம்மளுக்கு இல்ல. சோ அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் தென் தி மிட்ஃபீல்ட் 4, ரைட் விங் பேக் ட்ரெண்ட், அலெக்சிஸ், எண்டோ கொஸ்டின் மார்க், லெஃப்ட் விங் பேக் கொஸ்டின் மார்க். இப்போ 3 கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் தென் 2-1, சாலா ஆன் தி ரைட், சோபோஸ்லாய் ஆன் தி லெஃப்ட், யூனியஸ் அப் ஃப்ரண்ட். டியாஸ் இன் தி கட்டர்ஸ். அதானே அதானே அப்ப சரி. டியாஸ், கிராவன்பர்க் 2 பேரும். ஆமா. இப்போ நான் வச்சிருக்க ஒரே காரணம், I personally give Salah 2 years at the least. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் I can see Gakpo inheriting the role and he'll be good. ஏன்னா எனக்கு வந்து Gakpo வந்து ஒரு விங்கரா பாக்குறதோட I see him as a striker or a second striker. ஏன்னா விங்கருக்கு வந்து 1v1 எபிலிட்டி தேவை and pace of burst of pace தேவை. நான் Gakpo-ட்ட ரெண்டுமே பார்த்தது கிடையாது. சோ சரி, நான் கொஞ்சம் பழகிக்கிறேன் இந்த மாதிரி பேசுறதுக்கு. பார்க்க முடியாது. சோ ஸ்ட்ரைக்கர் ஆர் செகண்ட் ஸ்ட்ரைக்கர்ல விளையாடலாம். ஸ்ட்ரைக்கர் நம்மளுக்கு நியூனியர்ஸ் இருக்கிறப்ப, செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அந்த 10 ரோல் வந்து ஐ கேன் see him inheriting after Mo. சோ அதுதான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தா நம்ம 3 சொல்லியிருந்தோம். லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் சென்டர் பேக், லெஃப்ட் விங் பேக் அண்ட் ஒரு பால் வின்னிங். இங்கதான் கீ. அலான்சோட பிளேயிங் ஸ்டைலுக்கு he wants a ball playing 6. அதுக்கு வந்து ஜூபி மெண்டி. லெஃப்ட் விங் பேக் இருக்கான்ல. எஸ் சேஷ்ப சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல வரல, நீங்க சொல்லுங்க. ஓகே. அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹின்காப்பிய கையோட கூட்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எஸ். லெஃப்ட் விங் பேக் வந்து இங்கதான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஹவு அலான்சோ வில் செட் அப் வித் லிவர்பூல். லிவர்பூல் வந்தா ட்ரெண்ட் வில் டேக் அப் த கிரிமால்டோ ரோல், இன்வெர்ட் ஐ மிட்ஃபீல்ட்ல இருக்கிறது அண்ட் கோயிங் ஃபர்தர் அப் த ஃபீல்ட். அப்ப நமக்கு லெஃப்ட் விங் பேக் யாரு வேணும்னா ஃப்ரிம்பாங் மாரி வித்து ஹோல்ட் பண்றதுக்கு. அந்த வித்து ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு டேவிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாரும் நடிப்பீங்க. அதுக்காக இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இயன் மேட்சன், டாட்மண்ட் லோன்ல இருக்கான், செல்சி பிளேயர், 35 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ். எஸ். சோ டேவிஸ் கிடைக்காது, அதனால மேட்சன். மொத்தம் ராபர்ட் டேவிஸ் 50 மில்லியன். ராபர்ட்சன் வந்து பேக்கப் ஆச்சு. இப்போ சிமிகாஸை வித்துறலாம். சாரி, அல்ஃபான்சோ டேவிஸ் சொல்றப்பல. அல்ஃபான்சோ எனக்கு என்னமோ நல்ல வேளை என்னமோ காரணத்துக்காக பென் டேவிஸ் ஞாபகத்துக்கு வரும். அட கடவுளே, ஐயோ இதுக்கு கூப்பிடறதே இல்ல நான். பாருங்க, நல்ல வேளை கிளாரிஃபை பண்ணிட்டேன். இல்லன்னா இந்த பாட்காஸ்ட் விட்டு ரோஹித் என்னடா பென் டேவிஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாருன்னு. ஐயோ அப்பா. அல்ஃபான்சோ டேவிஸ், நான் எனக்கு டேவிஸ் சொல்லி பழகிருச்சு. சோ அதனால அல்ஃபான்சோ டேவிஸ். எஸ். சோ இதுதான் அலான்சோட நான் பாக்குற செட்டப். சோ இப்போ உங்களோட ப்ரிஃபர்ட் மேனேஜர் அமோரிம், அவரோட செட்டப் எப்படி இருக்கும்? சேம் 2 क्वेश्चंस எப்படி இருக்கும்? எஸ், அதே 3-4-2-1, அதே ஆலிசன், கொனாட்டே, வர்ஜில் क्वेश्चन மார்க், ட்ரெண்ட், அலெக்சிஸ், எண்டோ क्वेश्चन மார்க், மோ, சோபோஸ்லாய், நூனியஸ். சோ அதே 3 क्वेश्चन மார்க். ஆனா இப்போ வந்து திங்ஸ் சேஞ்ச். அமோரிம் மிட்ஃபீல்டுக்கு he wants a ball winner. நம்ம பேசியிருக்கோம். மத்தேயஸ் நியூனியஸ் அண்ட் பலீனியா. தேங்க்யூ. அவங்க 2 பேரும் ப்ராப்பர் பால் வினர்ஸ். மத்தேயஸ் நியூனியஸ் மோர் ஆஃப் பிட் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் பிளேயர், பட் பலீனியா வந்து பால் வினர். ஸோ அமோரிம்க்கு வந்து ஒரு பால் வினர் வேணும். அது இப்போ பாக்குறப்ப ஐ வுட் திங்க் கமாரா, அபூபக்கர் கமாரா ஃப்ரம் ஆஸ்டன் வில்லா. ஏசிஎல்னு இப்போ ரீசெண்டா இன்ஜூரி ஆச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ வென் ஹில் பி பேக் ஆர் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரி, அதெல்லாம் தெரியல. ஸோ ஹி மைட் பி a குட் ஆப்ஷன் டு லுக் இன்டு. ஆஸ்டன் வில்லாக்கு ஏதோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இருக்கு.
why not பலீனியா again? That was my next question. எனக்கு வந்து பலீனியா நான் மறக்க மாட்டேன் அந்த நாயை. ஏன்னா நம்மளோட டவுன்ஃபால்ல எனக்கு தெரிஞ்சு பலீனியாட்ட ஆரம்பிச்சதுதான். போன சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறது சேச்ச நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். why not பலீனியா again? இல்ல, and he was linked to Bayern Munich also, so he has had big teams. Trust. Yes, so இன்னொரு ஆப்ஷன் ஃபார் அலான்சோ நான் மறந்தது வந்து பால்டே, அருவோ பால்டே, பார்சலோனா ஆடுது. ஓகே, ரைட் ஆமா. ஸோ அது மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ கமிங் பேக் டு அமோரிம், மை சாய்ஸ். அந்த 3 ஆப்ஷன் தான். அண்ட் அலான்சோக்கு சொன்ன மாதிரியே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இனாஷியோ கூட்டு வந்தா நல்லா இருக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்குக்கு. அத மொத்தம் சைன் பண்ணும்போது வந்து அவனையும் சேர்த்தி, அதாவது அலான்சோ நீ வந்தீனா இன்காப்பியே வரணும், டேய் நீ வந்தீனா இனாச்சியோ வரணும், புரிஞ்சுதா இல்லையா? 2 பேரும் இல்ல, 2 பேர்ல யாரும் வரலன்னா இன்டர் மிலான்ட்ட பஸ்டோனிய போய் வாங்கலாம். ஆமா அப்படியே வச்சிருக்கானுங்க பிளேட்ல, தம்பி இந்தாங்க பஸ்டோனி எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவனுங்க 150 மில்லியன் கொடுக்க மாட்டானுங்க அவனுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்டர் மிலான் ஏதோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன். அப்ப பேசி இருந்தாங்க பஸ்டோனி ட்ரை பண்ணலாம். ஸோ அது. அண்ட் 6க்கு வந்து நான் சொன்னேன் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் கமாரா. அண்ட் லெஃப்ட் விங் பேக் வந்து நியூனோ மெண்டேஸ் ஆர் ஐட்னோரி. ஆக்சுவலி நம்ம ஐட்னோரி பாத்துட்டு இருக்கோம். ஐ திங்க் நாங்க 2 பேருமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த ராபர்ட்சன் ரிப்ளேஸ்மென்ட் ஐட்னோரி தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி ரூமர்ஸ் வந்து நினைக்கிறேன் ஐட்னோரி வந்து லிவர்பூல் பயங்கரமா பாத்து. எட்வர்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துல வந்தது. எக்ஸல் ஓபன் பண்ணா ஐட்னோரி தான் ஃபர்ஸ்ட் பேர் இருந்திருக்கும் டேவிஸ்க்கு அப்புறம், அல்ஃபான்சோ டேவிஸ்க்கு அப்புறம். அண்ட் எஸ் இன்னொன்னு என்னமோ சொல்ல வந்தேன். எஸ் ஐட்னோரி இல்லனா ராபின்சன், ஆண்டனி ராபின்சன் ஃப்ரம் ஃபுல்ஹாம் பார்க்கலாம். ஆனா ராபின்சன் இஸ் 26, ஐட்னோரி இஸ் 22. அவனை பார்க்கறதுக்கு 22 வயசுக்கு மாரி இல்ல, நான் ஏதோ 5-6 வருஷமா விளையாண்டுருக்க மாதிரி இருக்கு. பட் லாங் டேர்ம் பார்த்தா ஐ வுட் ப்ராபபிலி சே ஐட்னோரி வுட் பி தி பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இதுதான் ஐடியல் செட்டப். ஆமா, பட் ஈவன் ஐ திங்க் ஈவன் ஆண்டனி ராபின்சன் வாங்கினா கூட இஸ் 26, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கு ஈவன் வித் ஆண்டனி ராபின்சன். அண்ட் ராபின்சன் வந்து லைக் ஃப்ரம் வாட் எவர் ஐவ் சீன் ஆஃப் ஃபுல்ஹாம் வந்து நல்லா பண்ணியிருக்கான். லைக் நமக்கே தெரியும் அந்த அதே சேம் அந்த ஃபுல்ஹாம் கேம் தான் சாலாவை குவைட்டா வச்சதும் ஆண்டனி ராபின்சன் தான் அந்த கேம்ல. சாலாக்கு அகேன்ஸ்டா நிறைய டிஃபெண்டர்ஸ் வந்து தே ஸ்ட்ரகிள் எனிவே, பட் ஆண்டனி ராபின்சன் இஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒன் ஆஃப் தி ஃபியூ வந்து நான் பார்த்த வரைக்கும் he has consistently had decent games சாலாக்கு அகேன்ஸ்ட். இல்ல, if I'm not wrong, ஐட்னோரி வந்து ராபர்ட்சன் மாதிரியே ஹல்லில் இருந்தவன் நினைக்கிறேன். I'm not sure, but to give credit to ஐட்னோரி லிவர்பூலோட விளையாண்டப்பையும் சாலா was not very exotic or goals scored பண்ண மாதிரி. And on one more thing to him வந்து he has played as a left back, he has played as a left wing back, he has played as the midfield left 8, he has played as a left winger. ராபின்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு is only played as left back. So இந்த versatility வந்து ஐட்னோரி would be helpful. ஆமா, இல்ல ஐ திங்க் ஐட்னோரி ஸ்டார்டட் as a winger, லெஃப்ட் விங்ல ஆரம்பிச்சு பின்னாடி வந்தான். I don't think he started நான் வந்து தெரியாம உல்ஸ்ன்ட் ஹல் சிட்டி. I don't know if ஐட்னோரி was part of Hull City கூட. எனக்கு என்னமோ எங்கயோ I thought it's the same, but yeah, that அதே yellow color தானே. yellow color கிடையாது, புலி கலர் அது. ஏதோ ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, பட் கமிங் டு தி கன்க்ளூஷன். இல்ல எனக்கு என்ன பயம்னா கடைசில இது எல்லாமே நம்ம சொல்றோம் அலோன்சோ வித் இன்காப்பி, இனாஷியோ வித் அமோரிம், கடைசில எதுவுமே இல்லாம ரோபர்ட்டோ டி செர்வி வித் லூயிஸ் டங்க்னு வரப்போகுது. ஆமா, அது ESPN அப்பாயின்மென்ட் சம்பந்தமே இல்லாம பெபினி நியூஸ் மாதிரி ஒரு நாள லெஞ்ச புடிச்சு உட்கார்ந்திருக்கான். டேய் ப்ளீஸ்டா இதுக்கு மேல முடியாதுடா அப்படினு. ஐயோ, நான் கூட ஏதோ டூக்குல்னு சொல்றீங்கன்னு பயந்துட்டேன். பட் செர்வி அளவுக்கு போறது பரவாயில்ல. டூக்கெல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு இந்த பாட்காஸ்ட் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான். அன்னைக்கு நாங்க அனௌன்ஸ்மென்ட் நாங்க 2 மணிக்கு நான் கிளம்பிடுவோம். அதுக்கு மேல நம்மளால முடியாது டூக்கெல்லாம். ஐயோ, இதுல நிறைய பேர் வந்து டூக்கல் வந்து செம்ம கோச், நீங்க அவனை தூக்கணும், ஜிடேன் வந்து பயங்கரம். டேய் இவங்க எல்லாமே வந்து they are not the Liverpool way. அது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. why not take மொரினியோ அப்படிங்கிறாங்க. டேய் கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? இல்ல, மொரினியோ வந்து is a great coach, அதெல்லாம் டவுட் இல்ல. பட் ஆனா ஐ திங்க் ஃபுட்பால் வந்து it has evolved beyond மொரினியோ. இப்போ இல்ல, ஐ திங்க் now மொரினியோ எல்லாம் இன்டர்நேஷனல் கோச்சுக்கு பெர்ஃபெக்ட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a week in week out coach. மொரினியோ வந்து நோ லாங்கர் week in week out coach. பட் அவரை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இப்பதான் 25 வயசு, இப்பதான் நான் வந்து ஃபுட்பால் கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சில்ட சீனை போட்டிருக்காப்புல அவரு. பட் யா, கமிங் டு தி கன்க்ளூஷன், உங்களுடைய ஆப்ஷனும் சொன்னீங்க. Now let's come to what's going on with the media, what's going on with Liverpool Football Club basically. And there's a huge transition. நம்ம வந்து I think நாங்க 2 பேரும் சொல்லியிருக்கோம், it's like Sir Alex leaving and it's like probably Pep will leave and அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம இப்போ இருக்கோம்.
out of these two, illa if you want to give a shout out to another one, who would it be? இல்ல இந்த ரெண்டுல வந்து we have to go and all out with only these two நினைக்கிறீங்க? எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யாருன்னு நான் அவ்வளோ ஃபுட்பால் பார்த்ததில்லை. ஸோ அதனால ஐ டோன்ட் ஹேவ் அன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரேண்டம் ஷவுட். பேர் கேட்டிருக்கு. ஐயோ, அதாவது எனக்கு ஃபுட்பாலுக்கு சம்பந்தமே இல்லை. நான் திரும்ப கிரிக்கெட்டுக்கே வாயில வந்து வார்த்தைகள் நடமாடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 3 பேர் இல்லனா probably the next best option would probably be Zidane. இது 3 பேர் இல்லனா வேற யாருனே தெரியல. லைக் ஏன் ஃபுட்பால் நாலேஜ் வேற யாருமே இல்லையே. நான் சொல்லுங்க. இல்ல, எனக்கு வந்து நாகல்ஸ்மேன், நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாட்காஸ்ட்ல, டாக்டிக்கலி ஐ டோன்ட் ரியலி ஹேவ் an issue with நாகல்ஸ்மேன். ப்ராப்ளம் என்னன்னா இந்த பிளேயர் ரிலேஷன்ஷிப்ஸ் பயன்ல வந்து பயங்கரமா இருந்தது. அண்ட் அது வந்து லிவர்பூல்ல வரும்னு எனக்கு தோணுது. அவன்கிட்ட டாக்டிக்கலி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஹாஃபன்ஹைம்ல தான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட நான் ஃபுட்பால் விளையாண்டு நான் பார்த்திருக்கேன். லைப்சிக்லயும் பயன்லயும் ஒரு கேமுக்கு அவன் 4-5 ஃபார்மேஷன் விளையாடுவான். கேமுக்கு கேம் ஃபார்மேஷன் மாத்துவான். ஆமா ஆமா, எனக்கு வந்து நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. 4-5 ஃபார்மேஷன் மேட்சுக்குள்ள சொன்னீங்கன்னா அவன் போடான்னா எங்க வேணாலும் ஓடுவா ஓடுவான். ஒரு பாயிண்ட்ல அப்புறம் பிளேயர்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடும். நாகல்ஸ்மேன்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு தெரியல. அண்ட் எட்வர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாகல்ஸ்மேன்லாம் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அலோன்சோ வந்து லெவர்கூசன்ல மாஸ்டர் கிளாஸ் பண்ற மாதிரி இங்க வந்து ரோஹித் வந்து நமக்கு மாஸ்டர் கிளாஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, ஏன்னா அதுக்குதான் நாங்க கூப்பிட்டுறது வெளியாள். இதே வந்து நாங்க அட்டை பண்ணி வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷத்துல வந்து அலோன்சோ தாண்டா டாப்னு சொல்லி நாங்க முடிச்சிருப்போம் இந்நேரம். ஆமா, இல்ல லைக் ஜெனுவினாவே வி நீடட் சம்மன் வித் என்ன சொல்றது, அந்த போர்ச்சுகீஸ் லீக்லாம் பார்த்து ஒரு அமோரிம் இருக்கிற நாலேஜ், அமோரிம் பத்தி தெரிஞ்சவங்க லைக் ஓரளவுக்கு லைக் வி நீடட் சம்மன். ஸோ ஏன்னா அலோன்சோ வந்து என்னதான் வந்து புண்டஸ் லீகா ஓகே நம்ம வந்து அவ்வளோ பார்க்கறது இல்லைனாலும் நம்ம வந்து போர்ச்சுகீஸ் லீகை விட ஜாஸ்தி பார்ப்போம் அதை. ஸோ லைக் அலோன்சோ இஸ் நாட் ரொம்ப அன்ஃபெமிலியர் டாபிக் கிடையாது இது அலோன்சோங்கிறது. வேற அமோரிம்னாக்க பேரை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நீங்க அந்த பென்ஃபிகா கப்பு செமிஃபைனல் சொன்னீங்க ஒரு 2-3 வாட்டி, அந்த கேம் நடக்கும்போது நாங்க எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். லிட்டரலா அந்த நடுவுல ஸ்கோர் கூட சொன்னேன். அமோரிம்னு அவர் பேர் எடுத்த போது அப்போ ஸ்போர்ட்டிங் வந்து 1-0 லீட்ல இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த கேம் தான் லிவர்பூல் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல சேர்ந்து எல்லாம் உட்கார்ந்து ஒண்ணா பார்த்தது. ஆமா ஆமா, பட் அதான் ஐ மீன் இந்த சம்மர் என்ன நடக்கும்னு தெரியல. ஐ மீன் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. அண்ட் போத் பிளேயர் வைஸும் சரி, புது மேனேஜர் வந்தா என்ன ஃபார்மேஷன், அதுக்கு தகுந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ மீன் ஐ டோன்ட் நோ கௌதம், என்ன ஏதான ஃபைனல் தாட்ஸ் இந்த அமோரிம், அலோன்சோ அண்ட் மேனேஜர் இஷ்யூ மேல? இல்ல, ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி we are going into a new era. I think நீங்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. and I said this before on this podcast. அதாவது we shouldn't become like United fans. ஐயோ சார் அலெக்ஸ் போயிட்டாரு, ஐயோ எங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்பால் வேணுமே அப்படிங்கிற காலம் will no longer be there. We have to be ready to take hits here and there. ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு கேவலமான டீம் கூட போய் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா இட் இஸ் a new manager coming in with a sufficient amount of experience but with completely new players. அதை வந்து நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். அதாவது வந்தோடனே he has to start working wondersனா that is not possible. அதாவது கிளாப் வந்தாரு, it took us to 2 finals first season, that is okay. பட் அந்த சீசன் ஃபுட்பால்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே மண்டை பிச்சுக்கும். டேய் ஏன்டா இப்படி போய் அட்டாக் பண்றீங்க, நம்மளே புலம்பு இருக்கிற டைம்ல இருந்திருக்கு அப்போ. So we cannot straight away say எந்த மேனேஜர் உள்ள வந்தா எனக்கு அந்த மாதிரி கிளாப் மாதிரி வின் பண்ணும், கிளாப் மாதிரி ஃபுட்பால் ஆடணும். that will take time. அந்த டைமை வந்து தயவு செஞ்சு வந்து we have to accept. ஏன்னா I don't know how many people perceived it, பட் நம்ம ரெண்டு பேரும் பண்ண போன எபிசோட் வந்து நம்ம ரெண்டு பேருமே சொன்னோம் we have to be more demanding. ரோஹித் நீங்க எங்க இதை ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு தெரியல. போன எபிசோட்ல வந்து we both said we have to be like Man City fans, wherein நடுவுல நம்ம ஒரு கேம்ல வந்து இதெல்லாம் நடக்கிறது தான். ஃபார் கான்டெக்ஸ்ட் வந்து அந்த யுனைட்டட் கேமுக்கு அப்புறம் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். சோ இந்த நடுவுல ஒரு கேம் அப்பப்போ தோப்போம், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லித்தான் வந்து நம்ம 1 பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல டைட்டில் தோத்துக்கிட்டு இருக்கோம் சீசனுக்கு சீசன். அண்ட் when we are bad we have to accept we are bad, but that doesn't mean we give a free pass அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிக்கா இந்த எபிசோட்ல சொல்லியிருந்தோம். இந்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், பட் I personally feel this is a transition time and it will take time.
நம்ம எடுத்த உடனே வந்து டாப்புக்கு மறுபடியும் போகணும்னா அது நடக்காது. இட்ஸ் லைக் we are ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா we have very very solid players. அது வந்து யூசுவலா ஒரு டிரான்சிஷன் நடக்க டைம்ல அது கிடைக்காது, எந்த மேனேஜருக்குமே அது கிடைக்காது. இட் வில் பி லைக் ஒரு 4 நல்ல பிளேயர் இருப்பாங்க, மீதி 5ஐயுமே அவர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். எனி நியூ மேனேஜர் கம்ஸ் இன், தட் ஹவ் இட் வில் பி. இல்ல ஈவன் நீங்க சர் அலெக்ஸ் ரிட்டையர் ஆகும்போது கூட பாத்தீங்கன்னா தட் வாஸ் an aging யுனைடெட் டீம். ஃபெர்டினண்ட் வந்து ஐ திங்க் ஃபெர்டினண்ட் either retired or was close to retiring. அப்போ ரூனி வந்து காணோம். வேன் பர்சி வாஸ் லிட்டரலா அந்த சீசனுக்கு அப்புறம் வேன் பர்சி பத்தி ரொம்ப கேள்விப்படல. ஸோ லைக் அந்த யுனைடெட் சைடு வந்து வாஸ் a very aging side. whereas இந்த டீம் நம்ம டீம் பாத்தீங்கன்னா மெக்காலிஸ்டர், சோபோஸ்லா எல்லாருமே, சலா வந்து ஏஜ் வைஸ் technically is not in his prime, but ஆனா இப்பவும் 20 கோல் per season அடிச்சிட்டு இருக்கான். So I mean, to add context to what you said, I think நம்ம சீசன்ல ஆர் நம்ம கோல்ஸ்ல அந்த சீசனுக்கு நம்ம எங்க இருக்கிறோங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் பொறுத்து we have to make our claims. இதே நான் போன சீசன் வந்து நம்ம யுனைடெட் அவேல போய் தோத்தனா நான் நீங்க சொன்னா I won't agree with you. ஆனா இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் சொல்லினா கூட நான் உங்களோட அக்ரி பண்ணிருக்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து ஒரு 4 டிராஃபி போறோம், பிரீமியர் லீக்ல டாப்ல இருக்கும், யூரோப்பா லீக்ல இருக்கும், கரபோ கப் ஜெயிச்சாச்சு, FA கப் ஜெயிச்சா செமிஃபைனல். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கப்ப யூ ஹேவ் டு பீ டிமாண்டிங். அந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்து தான். இப்ப நான் அடுத்த சீசன் எந்த மேனேஜராவது வந்து யுனைடெட் அவே வேற ஏதோ டீமோட தோத்தா டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்லணும். எஸ், வேற ஏதோ டீமோட தோத்தோம்னா நம்ம 3 பேரும் சொல்ல மாட்டோம் ஆமா தோத்தா ஐ மீன் தோக்க கூடாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, இந்த சீசனோட ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம கிளாப்புக்கு ஒரு ஃபேர்வெல் மாரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது, அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்தால தான் நம்ம இந்த கிளைம்ஸ் வைக்கிறோம். ஃபேர் இனஃப், அது கரெக்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் சிட்டி அவன் 7 வருஷமா இதே பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு பழகி போச்சு. அவனுங்க ஆசையா சொல்லிடுவானுங்க நீ ஜெயிக்க அடுத்த வாட்டி வந்து ஜெயின்னு. நமக்கு அது இது இருக்கிறதுனால we are in a difficult situation. அதுதான். பட் அதோட வந்து லெட்ஸ் ஃபினிஷ் தி எபிசோட் தேர். ரோஹித் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எபிசோடுக்கு வந்ததுக்கு. Thank you for having me, it was a pleasure. ஆமா, அப்படியே வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. ரோஹித் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், டேய் நானும் போர்ச்சுகீஸ் லீக் பத்தி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி. பட் அதான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரோஹித். இல்ல திஸ் வாஸ் அ மச் நீடட் எபிசோட் நமக்கு. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஃபுட்பால் இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ண முடிஞ்சது. பட் இந்த சீசன் டார்கெட் என்ன கௌதம்? 575? அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ண கூடாது. இல்லங்க, நீங்க வீடியோக்கு வீடியோ 25 போறீங்க. இதுக்கு தான் நாங்க வந்து கெஸ்ட் கூப்பிடுறது இல்ல. இப்ப தெரியுதா, நாங்க வந்து நேக்கா இன்க்ரீஸ் பண்றது யாருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்படி அவுட் பண்ணினா நாங்க என்ன பண்றது? கட் பண்ணிடுவோம் நம்ம. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 575 டார்கெட். ஆமா, ரோஹித்தே சொல்லிட்டாரு 575 டார்கெட். பட் அதுதான் அவரு டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. இந்த சீசன் எண்ட் ஆறதுக்குள்ள 600 வந்துடணும் எப்படியாச்சும். அவரை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. 575 இது முடியறதுக்குள்ள 600 வந்துடணும். நல்லா இருக்கு.